ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொடுத்து தேய்ந்து போன கருத்துக்குரியவர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். அவர் தன்னுடைய வாழ்நாளில் சேர்த்த பணம், சொத்து, புகழ் எல்லாத்தையும் தமிழகத்தினுடைய விருத்திக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தி சென்ற ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் இறந்து 40 வருடங்கள் கடந்தும் கூட இன்று வரைக்கும் அவரை பற்றி எங்களுடைய உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்வியலினுடைய தாற்பயத்தையும் மக்களுக்காக நின்று உழைத்த ஒரு தலைமைத்துவத்தினுடைய தாற்பயத்தையும் நாங்கள் உணர்கிறோம். அப்படியான ஒரு தலைவருக்கே, அப்படியான ஒரு ஏழை மக்களின் கடவுளுக்கே ஒரு கட்டத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு பண சிக்கலிலே தவித்து ஒரு நடிகை முன்வந்து தன்னுடைய படத்தை கொடுத்து எம்ஜிஆரை தூக்கி நிறுத்தினார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதே நடிகைக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் பிரச்சனை வருகிற போது, துன்பம் வருகிற போது எம்ஜிஆர் ஓடோடி போய் பெற்ற உதவியை விட பல மடங்கு அதிகமான உதவியை அந்த நடிகைக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீங்கள் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இது பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போய் என்னன்றதை தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். 1972ஆம் ஆண்டுல திமுக என்ற கட்சியிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் விலகுகிறார். திமுகவுக்குள்ளே கணக்கு பற்றிய விஷயங்களை கேள்வி கேட்டு அதை பொதுமக்கள் மத்தியிலே பேசினதன் காரணமாக திமுகவுக்குள்ளே வெடித்த அந்த சலசலப்பு சர்ச்சையின் காரணமாக திமுகவிலே இருந்து வெளியேற்றப்படுகிறார் எம்ஜிஆர், அல்லது வெளியேறுகிறார் எம்ஜிஆர். அடுத்த கட்டத்திலே அவர் அதிமுக என்ற ஒரு கட்சியை 1972 ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து சந்தித்த முதல் தேர்தலிலேயே அமர்க்களமான ஒரு வெற்றியை பதிவு செய்து முதலமைச்சர் ஆசனத்திலே அமர்ந்து கொள்கிறார். ஒரு சினிமா பிரபலம் சந்தித்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான வரலாற்றை அவர் அன்றைய நாளிலே உருவாக்குகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும் போதே நோய்வாய்ப்பட்ட நிலையில அவர் காலமாகி இருந்தார் என்பது பற்றிய பல உண்மைகள், சரித்திரங்கள், வரலாறுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். 1972ஆம் ஆண்டுல திமுகவிலிருந்து விலகிய எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடர்ந்து ஆரம்பித்து முதல் தேர்தலை சந்திக்கிற போது அவருக்கு செலவுக்கு பணம் இல்லை, அந்த கட்சியை முன்னெடுத்து போறதுக்கு காசு இல்லை, தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் இல்லை. இப்படியான சூழ்நிலையில எம்ஜிஆரோடு அந்த காலத்துல அதிகமான திரைப்படங்களிலே நடித்த லதா என்ற ஒரு நடிகை, எம்ஜிஆர் அவர்கள் தான் லதா என்ற நடிகையை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் ஊடாக. அந்த திரைப்படத்திலே நடித்ததற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களோடு நிறைய திரைப்படங்களிலே லதா நடித்திருக்கிறார். நடித்த அத்தனை திரைப்படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன. அப்படியான லதா அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் பணச்சிக்கல்ல இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் 32 லட்சம் ரூபாய் பணத்தினை எம்ஜிஆர் அவர்களுக்காக கொடுத்து உதவினார், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல 32 லட்சம் ரூபாய் பணம் என்று சொன்னால் இன்றைய மதிப்பில் எத்தனை கோடி என்றதை யோசிச்சு பாருங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு உதவி செய்கிற அந்த மனப்பாங்கோடு லதா அவர்கள் முன்வந்து 32 லட்சம் ரூபாய் காசை கொடுக்கிறார், தேர்தல் செலவுக்காகவும் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்காகவும். இந்த பணம் பாத்தீங்கன்னா சகுந்தலம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தியதனூடாக லதா அவர்கள் சம்பாதித்த பணம். அந்த பணத்தை எம்ஜிஆரை கொடுக்கிறார். அந்த பணத்தை எம்ஜிஆர் அவர்கள் வாங்குகிற போது பொதுவாக நான் தான் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறேன், இப்ப நீயே எனக்கு பணம் கொடுத்து உதவுறாயா என்ற மாதிரி ஒரு எள்ளி நகையாடி அந்த உதவியை பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் என்று சொல்லி லதா அவர்களை ஒரு பேட்டியில பதிவு செய்திருக்கிறார். இப்ப எம்ஜிஆர் இந்த பணத்தை வாங்கி தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தி, கட்சியை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்தி தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிவிட்டார். 1986 இப்ப 32 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உதவிய லதா அவர்களினுடைய தாயார் உடல் நல குறைவின் காரணமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகிறார். இந்த விடயத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு சோசூடாக அறிந்து கொள்கிறார். அறிந்த எம்ஜிஆர் உடனடியாக வைத்தியசாலைக்கு போய் அங்கே ஏன் இந்த விடயத்தை எனக்கு நீங்கள் தெரிவிக்கவில்லை, ஏன் இந்த விஷயத்தை எனக்கு சொல்ல இல்லை, ஏன் சொல்ல மறுத்தீர்கள் என்று சொல்லி உரிமையோடு லதா அவர்களிடம் கேட்டு சண்டையிட்டு இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு உடனடியாக மருத்துவமனையினுடைய ஊழியர்கள், வைத்தியர்கள், தாதிகள் எல்லோரையும் அழைத்து, இவர் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், இவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் மருத்துவ உபகரணங்களையும் உன்னதமான மருத்துவ சேவையினையும் வழங்கி இவருடைய உடல் நிலைமையை நீங்கள் தேரச் செய்ய வேண்டும், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, அவ்வளவுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி ஒரு அன்பான கட்டளையை விடுத்துவிட்டு சுகம் விசாரித்துவிட்டு லதா அவர்களுக்கும் மனதைரியத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து விடைபெறுகிறார் எம்ஜிஆர் அவர்கள்.
ஆனாலும் லதா அவர்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை என்பது மோசமடைந்து வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்காமல் சில நாட்களிலே அவர் இறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் கூட எம்ஜிஆர் அவர்கள் ஓடோடி லதா அவர்களுக்கும் லதா அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவும் ஒரு ஆறுதலாகவும் முதலமைச்சராக இருக்கின்ற போதே இருந்திருக்கிறார். லதா அவர்களுடைய தாயார் அவர்கள் சென்னையில அந்த நேரத்தில் ஒரு பெருமதியான பங்களா ஒன்றை கட்டி கொண்டிருந்தார். இந்த பங்களாவை கட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு வைத்தியசாலைக்கு போகிறார். இப்ப அவர் இறந்து விட்டார் என்றபடியினால குடும்பமும் நலிவுற்றிருக்கிறது. இப்ப அந்த பங்களாவை தொடர்ச்சியாக கட்டி முடிக்கிறதுக்கும் வழி இல்லாமல் பணம் இல்லாமல் லதாவினுடைய குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்களும் உடனடியாக அந்த பங்களாவை கட்டி முடிக்கிறதுக்கான அவ்வளவு செலவையும் தானே செய்து தருவதாக லதா அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்து அந்த பங்களாவை முழுமைப்படுத்தி லதா அவர்களுடைய குடும்பத்துக்கு கையளிக்கிறார் எம்ஜிஆர். இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் லதாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை விட பல மடங்கு பணத்தை கொட்டி இந்த வேலை திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் லதாவுக்காக செய்து கொடுத்திருந்தார். எம்ஜிஆர் அவர்களுடைய அறிமுகத்திலே உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலே அறிமுகமாகிய லதா அவர்கள் எம்ஜிஆரோடு பல படங்களிலே நடித்திருந்தார். அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தன என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இருந்தேன். என்னென்ன படங்கள் என்றதை பாருங்க. சிரித்து வாழ வேண்டும், உரிமை குரல், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதே, நினைத்ததை முடிப்பவன், நீதிக்கு தலைவணங்கு, உழைக்கும் கரங்கள், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் மற்றும் மீனவ நண்பன், இப்படி நிறைய படங்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த படங்களில் எல்லாம் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்திருந்தார். மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது. பாருங்கள், ஒரு நன்மை செய்தால், ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்தால் அந்த உதவி எப்படி மீண்டும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக, மிகப்பெரிய ஒரு உதவியாக நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், நாங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில, நாங்கள் எதிர்பார்க்காத துன்பத்தை அனுபவிக்கிற நேரத்தில் எப்படி எங்களை மீண்டும் அடையும் என்றதுக்கு இது ஒரு தலை சிறந்த உதாரணம். வாழ்ந்து மடிந்து போன வீரர்களினுடைய, தலைவர்களினுடைய, நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்வதனூடாக கொஞ்சமேனும் இந்த உலகத்தில் நாங்களும் மனித பண்போடு வாழ்றதுக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்கள் மீது அன்பு பாசத்தை செலுத்தி வாழ்றதுக்கு உதவி செய்யும். எனவே எம்ஜிஆருடைய இந்த செயல் மற்றும் லதா அவர்களுடைய உதவியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.